எஸ்பிஐ கிளர்க் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது நம்பர் பேஸ் பண்ணி கிடையாது. இதில் மிகப்பெரிய கான்செப்ட் இருக்குது. இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகுமா ஆகாதான்னு தெரியும். ஓகேங்களா? ஒரு நம்பராக நான் சொன்னால் 58 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4ன்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு நம்பராக ஐபிபிஎஸ்ல நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க. அதிகமாக அட்டன் பண்ணி கிளியர் ஆகலை அப்படின்ட்டு. நீங்கள் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? கம்மியான அட்டன் பண்ணவங்களும் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா எஸ்பிஐ கிளர்க் ஆரம்பிச்சது டிஃபிகல்ட்டாக ஆரம்பித்தாங்க. கடைசி ஷிஃப்ட்டில் முடிக்கும்போது டிஃபிகல்ட்டாக அதை விட டிஃபிகல்ட்டாக வச்சு முடிச்சிருக்காங்க. ஸோ மல்டிபிள் ஷிஃப்ட்ஸ் டிஃபிகல்ட் லெவலுக்கு செப்பரேட்டாக எல்லாத்துக்கும் நான் அனாலிசிஸ் கொடுத்துட்டேன். உங்கள் ஷிஃப்ட்டில் டிஃபிகல்ட்டாக இருந்தது அப்படின்னா இந்த 58லேருந்து 4 மைனஸ் பண்ணி 54 ப்ளஸ்ஸு மார்க்காக வருது அப்படின்னா உங்களுடைய மார்க் எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க தெரியுமா? அவங்க 58, 60, 62 கிட்ட கொண்டு போய் நிறுத்திடுவாங்க. ஓகேங்களா? உங்களுடைய ஷிஃப்ட்டு அட்டர் ஈஸி அப்படின்னா 65 மார்க் கிட்ட இருந்தால் தான் உங்களுடைய மார்க் வந்து ஒரு 60 கிட்ட வந்து நிற்கும். அப்போ 2 சந்திக்கக்கூடிய இடம் 58, 60 அந்த ரேஞ்சில். அப்போ 58 ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 மார்க் வர வேரி ஆகும். கஷ்டமான ஷிஃப்ட் இருந்தால் உங்களுக்கு ரா மார்க் எல்லாமே நெகட்டிவெல்லாம் போய் 54 வந்தால் கூட அடிஷ்னலாக உங்களை மார்க் போட்டு உங்களை பாஸ் பண்ண வச்சுருவாங்க. அதே நீங்கள் ஈஸியான ஷிஃப்ட்டில் கட் ஆஃபை விட அதிகமாக மார்க் எடுத்திருந்தா கூட கொஞ்சம் அதிகமாக 2, 3 மார்க் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இதுதான் இதோடைய லாஜிக். அப்போ 54லேருந்து 62 வர கட் ஆஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. பட் உங்களுடைய அட்டெம்ப்ட் 54லேருந்து 65 வரை கிளியர் ஆகக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுடைய அட்டெம்ப்ட் வேரி ஆகும். ஓகே, என்னுடைய அட்டெம்ப்ட் டிஃபிகல்ட் ஷிஃப்ட்டில் நான் என்னுடைய மார்க் 54 வரும் சார், நான் கிளியர் பண்ண ஒரு வாய்ப்பு இருக்குது மைனூட்டாக அப்படின்ற ஆஸ்பிரண்ட்ஸுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு படிங்க. எல்ஐசி ஏஏஓக்கு ப்ரிலிம்ஸுக்கு படிங்க ஒரு பாட்டு. 2வது சிஏ படிச்சுக்கிட்டே இருங்க. 3வது ஐபிபிஎஸ் பிஓ இருக்கு இல்லையா, அதோடைய மெயின்ஸை படிங்க. சரிங்களா? இது 3ம் டச்சில் இருங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா டக்குன்னு ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸுக்கு படிச்சிடலாம். சைமல்டேனியஸாக ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் உங்களுக்கு இல்லை அப்படின்னா எஸ்பிஐ கிளர்க்கு மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத, என்னென்ன சிலபஸ் மெயின்ஸில் கவர் ஆகும் அப்படிங்கிறத ப்ராப்பராக படிச்சுக்கிட்டே வாங்க. சைட் பை சைடாக சிஏவும் ப்ரிலிம்ஸுக்கும் படிச்சுட்டு வாங்க. சூப்பராக என்னோட அட்டெம்ப்ட் 62, 60, 60க்கு மேலே மார்க் வருது அப்படின்னா தயவு செஞ்சு மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க, ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகிடும். அப்படி கிளியர் ஆகலைன்னா கூட ஐபிபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸில் உங்களுக்கு கிளியர் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 54 மார்க் கீழே வருதுன்னா உங்களுடைய அட்டெம்ப்ட்டு உங்களோட ஸ்பீடும் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணால் தான் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் பாஸ் பண்ண முடியும். 54க்கு கீழே இருக்குன்னா கண்டிப்பாக ஐபிபிஎஸ் கிளர்க்கு நீங்கள் அதிகமாக எஃபர்ட் போட்டு படிக்கணும். அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அட்டெம்ப்ட்டையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.